வாங்க, இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்க போறோம். இது நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான, நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு பயணமா இருக்க போகுது. அன்பான என் உள்ளங்களுக்கு எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இந்த ஒரு புது முயற்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனல்ல இத்தனை நாளா நாம ஒன்னா சேர்ந்து நம்ம பாரம்பரியத்தோட பெருமைகளை பேசி கொண்டாடியிருக்கோம். இது நமக்குள்ள ஒரு அழகான பந்தத்தை உருவாக்கியிருக்கு இல்லையா? நம்மளோட அருமையான சாப்பாடு, நம்ம பாட்டி காலத்து சமையல் முறைகள், நம்ம ஊர் திருவிழாக்கள்னு எவ்வளவோ விஷயங்களை பத்தி நாம பேசி மகிழ்ந்திருக்கோம். நம்ம கலாச்சாரத்தோட அந்த செழுமைய நம்ம எல்லாரும் ஒன்னா அனுபவிச்ச தருணங்கள் அதெல்லாம். ஆனா இந்த எல்லா கொண்டாட்டங்களுக்கும் அடிப்படையா நாம என்னைக்கும் மறக்கவே கூடாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னு நாம என்னைக்காவது நிதானமா யோசிச்சு பார்த்திருப்போமா? அதுதான் நம்மளோட வரலாறு. நம்மள உருவாக்கிய தலைவர்கள், நமக்காகவே வாழ்ந்த தியாகிகள். ஆனா காலப்போக்குல அந்த மாபெரும் மனிதர்களோட கதைகள் எல்லாம் நம்ம நினைவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்கள்ட்ட கேட்டா நமக்காக அவங்களோட வாழ்க்கையே தியாகம் செஞ்ச அந்த மாமனிதர்களை பத்தி அவங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும்? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இங்க பாருங்களேன், இந்த ஒப்பீடு எவ்வளோ பெரிய உண்மையை நமக்கு காட்டுது. ஒரு பக்கம் நமக்காக அவங்க பட்ட கஷ்டம், அவங்க செஞ்ச தியாகம். இன்னொரு பக்கம் அதோட பலனா இன்னைக்கு நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு நிமிஷ சுதந்திரமும் சௌகரியமும். இதை நம்ம எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறோம். அந்த மறதியை கொஞ்சம் கொஞ்சமா போக்கி அந்த மகத்தான கதைகளுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கத்தான் எங்களோட இந்த சின்ன பணிவான முயற்சி. உங்களுக்காகவே நாங்க ரொம்ப ஆசையா ஆரம்பிக்கிற இந்த புது தொடரோட பேரு மாபெரும் தலைவர்கள் மற்றும் உத்வேகம் தரும் மனிதர்களின் குட்டிக் கதைகள். இந்த கதைகளை நாங்க ரொம்ப எளிமையா, மனசுக்கு நெருக்கமா சொல்ல போறோம். சின்ன குழந்தைங்க கேட்டா கூட புரியணும். இளைஞர்கள் அதோட தங்களை கனெக்ட் பண்ணிக்கணும். பெரியவங்க அந்த பொன்னான நாட்களை நினைச்சு பார்த்து பெருமைப்படணும். இது எல்லாருக்குமானது. சரி, இந்த கதைகளை எல்லாம் கேட்கறதால என்ன ஆயிட போகுது? இதெல்லாம் வெறும் கடந்த கால கதைகள் தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நிச்சயமா இல்லங்க. இதோட முக்கியத்துவம் அதை விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஏன்னா இது வெறும் கதைகள் கிடையாது, இது விலை மதிக்க முடியாத வாழ்க்கை பாடங்கள். நம்மள ஒவ்வொரு நாளும் சரியா வழி நடத்துறதுக்கான ஒரு உந்து சக்தி. எல்லாத்துக்கும் மேல நாம உண்மையில யாரு, நம்ம வேர்கள் எவ்வளவு ஆழமானதுன்னு நமக்கு ஞாபகப்படுத்துற பெருமையான அடையாளங்கள். இப்போ நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு அர்த்தமுள்ள உணர்வுபூர்வமான இந்த பயணத்தை எங்களோட சேர்ந்து ஆரம்பிக்க நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? சரி, இனி நாம தாமதிக்க வேணாம். வாங்க, நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். இந்த பெருமைமிகு பயணம் இப்போ இங்கே தொடங்குகிறது. நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தா சில கதைகள் வெறும் புத்தகத்துல மட்டும் இருக்காது, நம்ம ரத்தத்திலேயே கலந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. ஆயுதமே எடுக்காம அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே எதிர்த்து நின்ன ஒரு வீரரோட கதை. ஆமாங்க, பிரிட்டிஷ் பேரரசோட கடல் ஆதிக்கத்தையே ஒரு தனி மனுஷனா நின்னு கேள்வி கேட்ட கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையோட கதையாத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வரிகளை பாருங்க, இது சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கையோட ஒரே வரி சுருக்கம். யோசிச்சு பாருங்க, தன்னோட சுகம், சொத்து, வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் எதுக்காக? நம்ம தேசத்தோட சுயமரியாதைக்காக அர்ப்பணிச்ச ஒருத்தரோட கதை இது. வாங்க, இந்த உணர்வோட அவரோட பயணத்துக்குள்ள போலாம். பொதுவா ஒரு பெரிய புரட்சி எங்கிருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல இருந்து தான். வ.உ.சியோட கதையும் அப்படிதான். அவரு பிறந்து வளர்ந்தது எல்லா வசதிகளும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையில. ஆனா அந்த வசதி தான் அவர் பின்னாடி செஞ்ச தியாகங்களை இன்னும் பிரம்மாண்டமா நமக்கு காட்டுது. சரியா சொல்லணும்னா 1872 செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழ்நாட்டுல ஒட்டப்பிடாரம்னு ஒரு ஊர்ல உலகநாத பிள்ளைக்கும் பரமாயி அம்மாளுக்கும் மகனா பிறக்கிறாரு நம்ம சிதம்பரம். அவரோட அப்பா அந்த ஊர்ல ஒரு பெரிய வக்கீல். அதனால வ.உ.சிக்கு சின்ன வயசுல இருந்தே எந்த குறையும் இல்ல. நல்ல படிப்பு, சமுதாயத்துல பெரிய மரியாதை. அவரும் பின்னாடி ஒரு செல்வாக்கான வக்கீலா ஆகிறார். சொல்லப்போனா பிரிட்டிஷ் ஆட்சியில ஒரு இந்தியர் எவ்வளவு வசதியா வாழ முடியுமோ அவ்வளவு வசதியா வாழ்ந்தாரு. ஆனா இவ்வளவு வசதியா இருந்தும் அந்த பட்டு மெத்த அவர் மனசுக்குள்ள ஒரு முள் மாதிரி குத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா கண்ணு முன்னாடி தன்னோட நாட்டு மக்கள் அடிமையா நடத்தப்படுறாங்க, நம்ம நாட்டு வளமெல்லாம் சுரண்டப்படுது. இதையெல்லாம் அவரால் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அப்போதான் அவருக்குள்ள ஒரு கேள்வி பிறக்குது. அந்த ஒத்த கேள்விதான் ஒரு பெரும் புரட்சிக்கு முதல் தீப்பொறியா மாறுச்சு. அப்போ இருந்த நிலைமை என்ன தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்க நம்ம நிலத்தை மட்டும் ஆளல, நம்ம கடலையும் முழுசா அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. எல்லா துறைமுகமும் அவங்க கையில, பெரிய கப்பல்கள் எல்லாமே அவங்களோடது. பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு ஒரே ஒரு கம்பெனி மொத்த இந்திய பெருங்கடலையும் ஆட்சி செஞ்சது. இதனால என்ன ஆச்சு? நம்ம இந்திய வியாபாரிங்க நம்ம சொந்த கடலையே தொழில் பண்ண முடியாம நின்னாங்க.
நம்ம பொருட்கள் மதிக்கப்படல, நம்ம வியாபாரிங்க தலைகுனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை. அப்பதான் வஉசி மனசுல இந்த ஒரு எண்ணம் உதிக்குது. எவ்ளோ பெரிய உண்மை பாருங்க. அவர் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. உண்மையான சுதந்திரங்கிறது நிலத்துல மட்டும் இல்ல, கடல்லையும் இருக்கு. ஏன்னா கடல் வணிகம்தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கு இதயம் மாதிரி. அந்த இதயமே எதிரி கையில இருக்கும்போது நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் ஒரு புதிய சகாப்தமே தொடங்குச்சு. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். யோசனை செயலாய் மாறப்போற நேரம் இது. நினைச்சு பாருங்க, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யங்கிற ஒரு பெரிய திமிங்கலத்தை எதிர்த்து ஒரு சின்ன இந்திய மீன் நீந்த தொடங்குது. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, இது நடக்காத காரியம், இது வெறும் கனவுன்னு. ஆனா அந்த கனவு நிஜமாக்க தான் அவர் தன்னோட பயணத்தையும் ஆரம்பிச்சார். அவர் செஞ்ச தியாகத்தை நம்மளால வார்த்தையில சொல்லவே முடியாது. முதல்ல தன்னோட சொந்த சொத்து, வீடு, நிலம்னு எல்லாத்தையும் வித்தாரு. ஒரு வக்கீலா சம்பாரிச்ச ஒவ்வொரு ரூபாயும் இதுக்காகவே செலவு செஞ்சாரு. தன்னோட குடும்பத்தோட எதிர்காலம், சமூகத்துல இந்த மரியாதை, அந்த நிம்மதியான வாழ்க்கை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு நிச்சயமில்லாத பாதையில இறங்கினார். அது மட்டும் இல்ல, கிராமமா போய் சாதாரண ஏழை மக்கள் கிட்ட காசு கேட்டார். அப்போ அவர் வாங்கினது வெறும் காசுகளை மட்டும் இல்ல, ஒரு தேசத்தோட நம்பிக்கையும் சுயமரியாதையும் தான். அப்படி எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனது தான் அக்டோபர் 16, 1906. இந்திய சரித்திரத்துல ஒரு மறக்க முடியாத நாள். அன்னைக்கு தான் இந்தியாவோட முதல் சுதேசி கப்பல் கம்பெனி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பிறந்தது. இது வெறும் ஒரு பிசினஸ் கம்பெனி கிடையாதுங்க. இது நம்ம அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு போர் பிரகடனம். இந்தியர்கள் யாருக்காகவும் கைகட்டி நிக்க தேவையில்லைன்னு உலகத்துக்கே உரக்கச் சொன்ன ஒரு முழக்கம். பல லட்சம் ரூபாய் முதலீடு, எத்தனையோ போராட்டங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா SS காளியா, SS லாவோன்னு 2 கப்பல்களை வாங்கினார். அந்த 2 கப்பலும் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தப்போ அங்க நடந்ததை பார்க்கணுமே, மக்கள் கூட்டம் வெள்ள மாதிரி திரண்டு வந்து சந்தோஷத்துல கண்ணீர் விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும் பிரிட்டிஷ் கொடியை மட்டுமே பார்த்து பழகின அந்த கடல் அன்னைக்கு தான் முதல் முறையா ஒரு இந்திய கொடிய அவ்வளோ பெருமையா சுமந்து நின்னுச்சு. இப்ப ஆரம்பிச்சதுதான் உண்மையான பொருளாதார போர். ஒரு பக்கம் அதிகாரம், பணம்னு எல்லா பலமும் வச்சிருந்த பிரிட்டிஷ் அரசு, இன்னொரு பக்கம் மக்களோட நம்பிக்கையை மட்டுமே மூலதனமா வச்சிருந்த வஉசி. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? டிக்கெட் விலைய பயங்கரமா குறைச்சாங்க. ஏன், ஒரு கட்டத்துல இலவசமா கூட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆனா வஉசி அசரவே இல்ல. அவர் மக்கள்கிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், சுயமரியாதையோட நம்ம கப்பல்ல பயணம் பண்ணுங்கன்னு. இது வெறும் பிசினஸ் போட்டி கிடையாது, இது நம்ம தன்மானத்துக்கும் அவங்க அடிமைத்தனத்துக்கும் நடந்த ஒரு போர். வர்த்தக ரீதியா வஉசியை ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்சதும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னோட அடுத்த ஆயுதத்தை கையில எடுத்தது. அதுதான் வஞ்சகம். ஆமா, நேருக்கு நேரா மோத தைரியம் இல்லாதவங்க சதி செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ வஉசி கொடுக்க போற விலை முன்னாடி கொடுத்ததை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுதான் சுதந்திரத்துக்கான விலை. 40. இந்த நம்பரை கேட்டா உங்களை என்ன தோணுது? இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, தேச துரோகம்னு ஒரு பொய் வழக்கு போட்டு வஉசிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த தண்டனை. ஒரு ஆயுள் தண்டனை இல்ல, 2 ஆயுள் தண்டனை, மொத்தம் 40 வருஷம் ஜெயில். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா அழிக்கிற ஒரு கொடுமையான தீர்ப்பு அது. சிறைனா 4 செவுரு மட்டும் இல்லைங்க, அது ஒரு மனுஷனோட மன உறுதியே உடைக்கிற ஒரு நரகம். ஒரு காலத்துல வக்கீலா வாதாடின அந்த கைகளால மாடு இழுக்கிற செக்கை இழுக்க வச்சாங்க. சுதந்திரத்துக்காக முழங்கின அந்த குரல் சித்திரவதையால முனகத் தொடங்குச்சு. அவரை உடல் ரீதியா மட்டும் இல்ல, மன ரீதியாவும் உடைக்கணும்னு அவங்க செய்யாத கொடுமையே இல்ல. கொஞ்ச வருஷத்துல தண்டனைய குறைச்சு அவரை விடுதலை பண்ணாங்க. ஆனா அவர் ஜெயில இருந்து வெளியில வந்தப்போ இந்த உலகமே தலைகீழா மாறி இருந்துச்சு. அவரை ஒரு காலத்துல தலையில தூக்கி வச்சு கொண்டாடின அதே தேசம் இப்போ அவரை மெல்ல மெல்ல மறக்க ஆரம்பிச்சிருந்தது. இங்கிருந்து தான் ஒரு ஹீரோவோட கதை ரொம்ப சோகமான ஒரு காவியமா மாறத் தொடங்குது. இத கொஞ்சம் பாருங்க, மனசே பாரமாகிடும். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய பணக்கார வக்கீல், மரியாதைக்குரிய தலைவர். ஆனா வெளியில வந்த பிறகு தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கே போராட வேண்டிய நிலைமை. சொத்து பத்தி எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுருச்சு. அவர் ஆசையா ஆரம்பிச்ச அந்த கப்பல் கம்பெனியும் அழிக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு தேசத்தோட ஹீரோ கடைசியில வறுமையில வாழ வேண்டிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார். 1908ல கைது செய்யப்பட்டு சிறைக்கு போறாரு. வெளியில வந்த பிறகு அவர் வாழ்க்கை முழுக்க வறுமையும் மௌனமும் தான். கடைசியா 1936 நவம்பர் 18 நம்ம சுதந்திரத்துக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் செஞ்ச அந்த மாபெரும் தலைவர் ரொம்பவும் வறுமையான சூழல்ல பலரால மறக்கப்பட்ட ஒரு நிலையில இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சார். வஉசிங்கிற அந்த மனிதரோட உடல் மறைஞ்சு போயிருக்கலாம், ஆனா அவர் நம்ம மனசுல விதைச்சிட்டு போன அந்த தைரியமும் சுயமரியாதையும் இந்த மண்ணுல என்னைக்குமே அழியாது. அவரோட வாழ்க்கையோட சோகமான முடிவுதான் ஒரு அழியாத லட்சியத்தோட தொடக்கமா மாறுச்சு. அதனாலதான் மக்கள் அவருக்கு ரொம்ப அன்பா ஒரு பேர் வச்சாங்க, கப்பலோட்டிய தமிழன். இது வெறும் ஒரு பட்டப்பெயர் கிடையாது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே எதிர்த்து ஒரு தமிழன் சுயமரியாதையோட நிமிர்ந்து நின்னான்னு சொல்றதுக்கான அடையாளம் இது.
இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பேர் மட்டும் இல்ல, இது ஒரு உலக இனத்தோட பெருமை. சரி, இன்னைக்கும் நாம ஏன் அவரை பத்தி பேசுறோம்? ஏன்னா அவர் பிரிட்டிஷோட கடல் ஆதிக்கத்துக்கே ஒரு சவால் விட்டாரு. இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு சுதேசி கப்பல் கம்பெனியை உருவாக்குனாரு. ரொம்ப முக்கியமா அரசியல் சுதந்திரத்தை விட பொருளாதார சுதந்திரம் தான் முக்கியம் நிரூபிச்சு காட்டினாரு. அதனாலதான் இன்னைக்கும் தைரியம், தியாகம்னு சொன்னா நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது அவரோட முகம்தான். கடைசியா இந்த ஒரு வரிய கேளுங்க. அவரோட முழு வாழ்க்கையோட அர்த்தமே இதுல தான் இருக்கு. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை வீழ்ச்சி அடைஞ்சது நம்ம தேசம் எழுச்சி அடையறதுக்கு ஒரு அடித்தளமா இருந்துச்சு. அவர் கஷ்டப்பட்டது நாம நல்லா வாழ்றதுக்காக. அவர் தன்னோட சுதந்திரத்தை இழந்தது நாம இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்காக. வ.உ.சி.யோட கதை நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் இந்த ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு தேசத்தை கட்டி அமைக்கிறதுன்னா உண்மையிலேயே என்ன அர்த்தம்? அது வெறும் செங்கலையும் சிமிட்டையும் வச்சு கட்டுறதில்ல. அது தியாகம், சுயமரியாதை, தொலைநோக்கு பார்வைங்கிற அஸ்திவாரத்து மேல கட்டப்படுறது. நாம இன்னைக்கு அந்த அஸ்திவாரத்தை எவ்ளோ உறுதியா வச்சிருக்கோன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரம் அது. உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த கதைகள் உங்களை தேடி வரும்.